இதுதான் நீங்க மகாராணி மாதிரி பாத்துக்கிற லட்சணமா? பிடிக்கலன்னா உங்க அப்பாவோட அரண்மனைக்கு கிளம்பி போங்களேங்க. எங்க வீடு எங்களுக்கு அரண்மனை தான் சார். நம்மளுக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு தான் நான் அதை சாப்பிட்டேன். உங்களுக்கும் சந்தோஷம் கொடுத்து நான் ஏன் மனசுக்கு கொடுத்துக்கிட்ட சந்தோஷம் இது. வெரி குட். உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன். ஆனால் உன் புருஷங்கிற முறையில் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க ஆசைப்பட்றேன். விருப்பம் இருந்தா முடிஞ்சா பதில் சொல்லு. சீக்கிரமா கேளுங்க, எனக்கு தூக்கம் வருது. அனிதா, நீ தாயாகிற அந்த அருமையான வரத்தை நீ ஏன் வேண்டான்னு சொல்ற? அதுக்கு என்ன காரணம்? பதில் இருக்கா இல்ல தேடணுமா? இல்லாத தானே தேடணும். அப்படின்னா பதில் இருக்கு, ஆனா இப்ப சொல்லுமான்னு பாக்குறேன். நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல காலம் நேரம் எதுக்கு? கேள்வி நீங்க கேட்டிருக்கலாம், ஆனா பதில் எல்லாருக்கும் தெரியணும். நாளைக்கு காலையில எல்லாரும் முன்னாடி சொல்றேன், கேட்டுட்டு ஆபீஸ் போங்க. அனிதா, இது நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை. அதனால அம்மா அப்பா முன்னாடி பேசிதான் ஆகணுமா? ஆமா, நமக்குள்ள பிரச்சனை தான். ஆனா வாரிசுன்னு வரும்போது நம்ம குழந்தை அவங்களுக்கு பேரு குழந்தை ஆகுது. அதனால குடும்ப வாரிசுன்னு வரும்போது இது எல்லாருக்கும் பொதுவான பிரச்சனை. அதனால அத்தைக்கும் மாமாக்கும் தெரியணும். அதனால நான் நாளைக்கு கிளம்புற சொல்றேன். குட் நைட்.
என்னம்மா ஏதோ பேசணும்னு எல்லாரையும் கூப்பிட்ட? ஒன்றும் பேசாம இருந்தா எப்படி? சொல்றேன் மாமா. சொல்றதுக்கு தானே எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன். எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. ம் இதில் தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ தான் ஏற்கனவே எதையோ முடிவு பண்ணிட்டியே. நேற்று நான் கேட்ட கேள்விங்களுக்கெல்லாம் நேரடியாக பதில் சொல்லு, அது போதும். டேய், ஏன்டா சூடா பேசுற? யாரும் எதிரிகிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க? சரியா சொன்னீங்க அத்தை. அவர் என்ன எதிரியா தான் பாக்குறாரு. ஆனா நான் அவர் அப்படி பார்க்கல. எல்லாரும் மெச்சுற அளவுக்கு உயரணும்னு நினைக்கிறேன். தூக்கி பிடிச்சி உயர்ந்தா அதுக்கு பேர் வளர்ச்சி இல்ல, தானா வளரணும். இப்ப அதெல்லாம் எதுக்கு? நீ சொல்ல வந்ததை சொல்லு. அத்தை, மாமா, இப்ப நான் அந்த விஷயத்தை உங்க எல்லாரும் முன்னாடி சொல்றதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. முறைப்படி நான் அந்த விஷயத்த அவர்கிட்ட தான் சொல்லணும். ஆனா அவர் நான் சொல்ல போறத எந்த ஆங்கிள் எடுத்துக்க போறாருன்னு எனக்கு தெரியல. கோவத்தோடயே நான் பேசுறத கேட்பாரு. அதுல இருக்கிற உண்மையை தெரிஞ்சுக்க மாட்டாரு. தெரிஞ்சுக்கவும் விரும்ப மாட்டாரு. நான் அப்படியே அவர்கிட்ட சொன்னாலும் அவர் நிச்சயமா வந்து உங்ககிட்ட சொல்லுவாரு. அப்புறம் நீங்க வந்து என்கிட்ட விளக்கம் கேட்பீங்க. எல்லாருக்கும் தனித்தனியா சொல்றதுக்கு பதிலா எல்லாருக்குமா ஒரே தடவையா சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் சாப்பிட்ட ஒரு மாத்திரை இந்த வீட்ல பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏதோ வைட்டமின் மாத்திரை சாப்பிட்ட மாதிரி சொல்ற? சாதாரண மாத்திரையா அது? இருங்க மாமா, நான் சாப்பிட்டதுக்கான காரணத்தை சொல்றேன். அவசியம் என்ன அத சொல்லு. சொல்றேன், அவசரப்படாதீங்க. எனக்கு உங்களை பிடிச்சது, உங்க தைரியத்தை பிடிச்சது. கட்டுனா உங்களை தான் கட்டுவேன்னு நான் கங்கணம் கட்டுனேன். கிட்டத்தட்ட ஒரு சுயமர மாதிரிதான் நான் உங்களை போராடி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் உங்ககிட்ட இருந்த வசதியை பார்க்கல, என் கிட்ட இருந்த வசதியும் நான் பெருசா நினைக்கல. இப்ப கூட நான் இருக்கிற வசதியில தியாகம் பண்ணிட்டு தான் இங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். எங்க அப்பா எதை செஞ்சாலும் நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. வசதி இல்லாம வசதி வந்தா அது சந்தோஷம், வசதியில இருந்து வசதி குறைஞ்சா அது சங்கடம். நான் வசதியா பிறந்த வளர்ந்த அதே மாதிரிதான் எனக்கு பிறக்க போற குழந்தை கூட வசதியான சூழ்நிலையில பிறக்கணும், வளரணும். எனக்கு வந்து சங்கடம் என் குழந்தைக்கு வரக்கூடாது. நீங்க உங்க வைராகியப்படி உயருங்க, வசதியை பெருக்குங்க, ஊரே மெச்சுற அளவுக்கு வளருங்க. நீங்க ஒரு உயர்வான நிலைக்கு வந்த அப்புறம் நான் உங்க குழந்தைக்கு தாயானா போதும். அது வரைக்கும் நமக்கு குழந்தை வேணாம். அதனாலதான் நான் அந்த மாத்திரையை சாப்பிட்டேன். உங்க மேல இருக்கிற கோபத்தினாலயோ வெறுப்புனாலயோ இல்ல, நமக்கு பொறுக்க போற குழந்தை நல்லா இருக்கணும்னு தான் நான் அதை சாப்பிட்டேன். வாரிசு உருவாகிறதுக்கும் வசதிக்கும் முடிச்சு போடுற முதல் ஆள் நீதாமா. ஏழையா இருந்தாலும் குழந்தைய ராஜா மாதிரி வளர்க்கணும்னு ஆசைப்படுறவதான் தாய். எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. நான் நல்லா சிந்திச்சுதான் முடிவெடுத்திருக்கேன். நல்லா சிந்திச்சிருக்கம்மா, ஆனா நல்லதா சிந்திக்கலையே. அது உங்க கருத்து, அதுல நான் தலையிடுறதுக்கு விரும்பல. அனிதா, நான் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட்டா நீயும் கடைசி வரைக்கும் தாயாகம் இருப்பியா? என் புருஷ ஒரு ரோஷக்காரு, கோவக்காரு, துணிச்சல்காரு. சொன்னதை செஞ்சு முடிக்கிற அளவுக்கு திறமை உள்ளவரு. நான் தாயாகணுங்கிறதுக்காக கடுமையா உழைச்சு முன்னேறுவாரு. அவர் ஒரு பணக்கார அப்பாவா தன்னை மாத்திக்கிறதுக்காக கடுமையா உழைச்சு பாடுபடுவாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இதெல்லாம் எங்க அக்காவுக்கு, உங்க அம்மாவுக்கு தெரியுமா? இதெல்லாம் சொல்லுவாங்க. இது நம்ம குடும்ப விஷயம், தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நான் சொன்ன விஷயத்த நீங்க நல்லா யோசிங்க. 3 பேருமா கலந்து பேசுங்க. நான் இங்க இருந்தேனா நீங்க பேச கூச்சப்படுவீங்க. என்ன திட்டணும்னாலும் சங்கடமா இருக்கும். அதனால
நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். 2 நாள் இருந்துட்டு வந்துடுறேன். எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும். கடைசியா சொல்றேன், ஒண்ணு உன் கூட நான் இல்ல குழந்தை, யாராவது ஒருத்தர் தான் இருக்க முடியும். நீ எனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேனா தயவு செய்து அந்த குழந்தையை கொன்னுடாத. பூமியை பார்க்க வேண்டிய அந்த சிசுவை பூமிக்குள்ள புதைச்சிடாத. என் விஷயத்தை பத்தி பேசாதீங்க. ஏன் என் வீட்டுக்கே கூட வராதீங்க ப்ளீஸ். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் குழந்தைக்காக பாடுபட்ட அபிராமி அக்காவை எவ்வளவு அவமானப்படுத்திட்டேன். ரோஹிணி, வாங்க. என்ன ரோஹிணி, என்னாச்சு? சொல்லுமா, ஏன் கண் கலங்குற? அபிராமி அக்காவை ரோட்ல வச்சு எல்லாம் கேள்விப்பட்டேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஏன் ரோஹிணி இப்படி எல்லாம் பேசுற? பின்னங்க, ஒரே ஒரு உறவுக்காக எத்தனை உறவு, எத்தனை நட்பு, எல்லாத்தையும் இழக்க வேண்டியிருக்கு. அக்கா எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? என் மேல எவ்வளவு பாசமா இருந்தாங்க. என்னை விட நம்ம குழந்தை மேல அவங்களுக்கு தான் அக்கறை. அந்த உயிரை காப்பாத்தின அவங்கள திட்டினது எவ்வளவு பெரிய பாவம். அது என்ன சும்மா விடாதுங்க. என்கிட்ட அன்பு காட்டின எல்லாரையுமே நான் இழக்கணுமா? இந்த கொடுமை யாருக்குமே வரக்கூடாதுங்க. எப்படியெல்லாம் அவங்க வேதனைப்படுவாங்க அதை நினைச்சா சில சமயம் எனக்கு தூக்கமே வரதில்லைங்க. சிலந்தி வலையை பின்னிக்கிட்ட மாதிரி எனக்கு நானே சுத்தி இருக்கிற எல்லா திசையும் மூடிக்கிட்டேங்க. எனக்கு மட்டும் இதுல சந்தோஷம் இருக்கா? நீ கஷ்டப்பட்டாலும் சரி, அபிராமி கஷ்டப்பட்டாலும் சரி, நான் தானே வருத்தப்படுவேன். இத பார், சில உறவுகள் சேர்ந்து இருக்கணும்னா சில உறவுகள் விலகித்தான் இருக்கணும். எங்க நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து உங்க கூட வாழ முடியாதா? முடியாது. நிலவு சூரியனும் ஒன்னா இருந்தா பூமிக்கு நல்லதில்ல. இரவுல வெளிச்சத்தை காட்ட நிலவு தேவை. அதனால நிலவும் சூரியனும் பிரிஞ்சுதான் இருக்கணும். ஆனா கன்னியாகுமரி திருவேணி சங்கமத்துல நிலவு சூரியனும் ஒன்னா இல்லையா? அது வேடிக்கைக்கு மட்டும்தான் உதவும். ஆனா வாழ்க்கைக்கு ஒத்து வராது. நான் சொன்னது எல்லாம் எல்லாருடைய நன்மைக்காகத்தான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. சரி, என்ன சாப்பிடுறீங்க?
ப்ளீஸ் என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்க. உன்னோட இஷ்டம். நான் போய் டிஃபன் பண்றேன், வாங்க. அண்ணி, நாங்க எங்கெங்கெல்லாம் சந்திப்போமோ எல்லா இடமும் போய் பார்த்தாச்சு. அவர் எங்கேயுமே வரலையே. பயப்படாத, பாப்போம். அவன் செல் நம்பர் சொல்லு. கொடுங்க, நானே ட்ரை பண்றேன். Does not exist ன்னு வருது. உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டு அவன் பதில் பேசாம இருக்கானா? அவன் யாரு என்னன்னு கூட உனக்கு தெரியாது. ஆனா நீ உன்னையே அவனுக்கு கொடுத்துருக்க. படிச்சவ தானே நீ. படிச்சு உனக்கு புத்தி இல்லாம போயிடுச்சே. அண்ணி, அசோக் ரொம்ப நல்லவர். அவர் என்னைக்குமே நீ ஏமாத்த மாட்டார். அவர் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இது அழ வேண்டிய நேரம் இல்ல. எப்படி இருந்தாலும் அவன் வந்து தானே ஆகணும். பாப்போம். வா, வீட்டுக்கு போலாம். வாங்க வாங்க. 2 பேரும் எங்க போயிருந்தீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்னவா? அவங்க 2-3 தேதி முகூர்த்தத்துக்காக குறிச்சு அனுப்பிச்சிருக்காங்க. ஆமாம்மா, உங்களுக்கு எந்த தேதி தோதுபடுதோ அந்த தேதியிலே முகூர்த்தம் வச்சுக்கலான்னு மாப்பிள்ளையோட அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க. தேதியும் குறிச்சு கொடுத்துருக்காங்கம்மா. சரி, நாங்க வீட்ல கலந்து பேசி சொல்லி அனுப்புறோம். நீங்க போயிட்டு வாங்க. சரி, நாங்க அப்ப கிளம்புறோம். வரோம்மா. அம்மா, யாரை கேட்டு அவங்களை வர சொன்ன? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். அடி செருப்பால, நீ பண்ணிக்காம என்ன பண்ணிக்க சொல்றியா? வாயை தெச்சிருவேன். நீ என்ன கொன்னே போட்டாலும் சரி, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். ஏய், மாமாவே முன்ன இருந்து உன் கல்யாணத்தை நடத்த போறாரு. அவருக்கு முன்னால என் மானத்தை வாங்கிடாதடி. யாரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். அம்மா, இவ ஏன் இந்த கல்யாணத்தை வேணாங்கிற தெரியுமா? இன்னும் அவளுக்கு பழைய காதலோட நினைப்பு இருக்கு. இப்பவும் காதலன் தான். என்னடி சொன்ன? இத பார், நாங்க பாக்குற மாப்பிள்ளை நீ கட்டிக்கலாம் கூட பரவாயில்ல. ஆனா அந்த ஊர் பேர் தெரியாதவன நீ கட்டிக்கணும்னு சொன்ன, உன்னையும் கொன்னுட்டு அவனையும் கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். என்னங்க அது? கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. நீங்களும் அவசரப்பட்டு அவளும் அவசரப்பட்டா எப்படிங்க? அவகிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்க சும்மா இருங்க. என்கிட்ட யாரு பேசினாலும் என் முடிவு இதுதான். ஏய், அப்போ முடிவு என் கையில தாண்டி. நில்லுங்க. ச்சே, வா அர்ச்சனா. நீங்க ஒரு உயர்வான நிலைக்கு வந்த அப்புறம் நான் உங்க குழந்தைக்கு தாயானா போதும். அது வரைக்கும் நமக்கு குழந்தை வேணாம். அதனாலதான் நான் அந்த மாத்திரையை சாப்பிட்டேன். ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கியாம்மா? வீட்டுல வேலையில முடிச்சிட்டு வர லேட் ஆயிடுச்சு. என்ன விஷயம்? ஏமா அழற? என்னால முடியல. உங்களை பார்க்கணும் பேசணும்னு தான் வர சொன்னேன். ஆனா உங்களை பார்த்ததும் என்னால அழுகி அடக்க முடியல. நீ என்னம்மா காரணம் சொல்லாம அழுதா நான் என்னென்ன ஆறுதல் சொல்றது? வீட்டுல என்ன பிரச்சனை, என்ன நடந்தது? நீயே கலங்குறன்னா
நிச்சயமா அது என் மகளால தான் இருக்கும். அவ வீட்டுக்கு வந்திருந்தப்பவே நினைச்சேன். நானும் அவளை ஒண்ணும் கேட்கல. என்ன நடந்தது சொல்லுமா. அண்ணி, எல்லாமே முடிஞ்சு போச்சு. கருவேப்பிலை கொத்து மாதிரி என் மக அவன் நல்லா வாழணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறமும் அனிதாவை கட்டி வச்சோம். சத்தியமா உங்க காசு பணத்துக்காக இல்லை அண்ணி. எவ்வளவு காசு பணம் கொட்டி கொடுத்தாலும் ஓ மக மாதிரி எனக்கு ஒரு மருமகன் கிடைப்பானா? அது உங்களுக்கு தெரியுது, ஆனா உங்க மகளுக்கு தெரியலையே. வாழ்க்கையில எது உண்மையான சந்தோஷம்னு அவளுக்கு தெரியல. சொன்னாலும் காது கொடுத்து கேட்கறது இல்ல. வசதியான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படலாம், தப்பு இல்ல. ஆனா வசதிதான் வாழ்க்கைன்னு அவ முடிவெடுத்துட்டா. அந்த முடிவு அவளை எங்க கொண்டு போய் நிறுத்திடுச்சு தெரியுமா? வசதி வந்ததுக்கு அப்புறம் தான் வாரிசு சுமக்கணும்னு கர்ப்பத்திட மாத்திரையை தினமும் சாப்பிடுறேன். அந்த கடவுள்கிட்டயும் உங்ககிட்டயும் சொல்லி புலம்பணும்னு தான் இங்க வர சொன்னேன். எங்களுக்கு நெருக்கிறது ஒரே புள்ள. அந்த புள்ளைக்கு புள்ள இல்லைன்னா என்ன நியாயம்? இயற்கையிலேயே அமையலன்னா இறைவன் மேல பாரத்தை போடலாம். ஆனா இவ பாறாங்கல்லே தூக்கி போடுறாளே, எங்களால தாங்க முடியல அண்ணி. அவ மாத்திரை சாப்பிட்டு எங்க வம்சத்துக்கே விஷம் வச்சுட்டா. அர்ஜுன் பணக்காரனானாதான் அவன் புள்ளை இவ சுமப்பாளா. கட்டின புருஷனுக்கு இதை விட அவமானம் வேற இருக்கா? அனிதாவை விட எங்களை மோசமா வேற யாரும் அவமானப்படுத்த முடியாது. அர்ஜுனும் அவங்க அப்பாவும் ரொம்ப மனசு உடைச்சு போயிருக்காங்க. நான் அழறேன், ஆனா அவங்க அழல. மேடம், நீங்க இந்த மாதிரி சாரு சாருன்னு சொல்லும்போது அப்படியே கடுப்பாகுது மேடம்.